நிறைய பேருக்கு ஏன் குளிக்கிறோன்னே தெரியல. குளிக்கிறது ஏன் குளிக்கிறோம் அப்படின்னு இந்த காலத்து பசங்கள்ட்ட கேட்டா, அழுக்கு போக்குறதுக்காக குளிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அழுக்கு போக்குறது குளிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆஃபீஸ் போறோம், ஸ்கூலுக்கு போறோம், போயிட்டு வந்து நைட்டு தான் குளிக்கணும். ஆனா நம்ம காலையில குளிக்கிறோம். அது குளிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, சூரியன் உதயமான உடனே ஒரு காலையில 6லேருந்து 8 மணிக்குள்ள குளிக்கிறது தான் குளிக்கிறதுக்கு சிறப்பான டைம். நிறைய பேர் சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறம் குளிக்கிறாங்க. சூரியனை மதிக்கணும். சூரியன் மேல இருக்கும்போது மட்டும் தான் குளிக்கணும். சூரியன் செட் ஆனதுக்கு அப்புறம் குளிக்கக்கூடாது. ஏன் குளிக்கிறோம்? இது வந்து குளிர்வித்தல். உடம்ப வந்து குளிர்ச்சி பண்றதுக்கான விஷயம். நிறைய பேர் ஆம்பளை பசங்களே பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல ஸ்கூல் போறவங்க பசங்க, காலேஜ் போற பசங்கலாம், அவங்க தாய்மார்களே கெடுத்துடுறாங்க. டெய்லி குளிக்காத. டெய்லி தலை குளிச்சா உனக்கு வந்து சளி பிடிச்சிரும். சைனஸ் இருக்கு. குளிக்காத. ஆம்பளை பிள்ளைங்க தயவு செய்து டெய்லியும் குளிக்கணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு பேர் குளிர்வித்தல். குளிக்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆக்கி அது ஏன் குளிக்கிறோன்னே கடைசி வரைக்கும் தெரியாம போயிடுச்சு. இது குளிர்வித்தல். சரி, பெண்களா இருந்தா ஒரு நாட்டு ஒரு நாள் குளிங்க. ஏன்னா தலையை காய வைக்க கஷ்டமா இருக்கனால தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். இல்லைன்னா டெய்லியுமே குளிக்கணும். அந்த காலத்துல குளத்துல குளிச்சாங்க. இடுப்பு நினைப்பாங்க, அப்புறம் ஷோல்டர் நினைப்பாங்க, அப்புறமா கடைசியா முங்கி எழுந்துச்சு தலை நினைப்பாங்க. ஸோ குளிக்கிற ப்ராசஸ் இதுதான். நேரா எடுத்த உடனே ஷவருக்குள்ள தலையை விட்டு தலைக்கு குளிக்கக்கூடாது. அப்படி பண்ணாலும் குளிர்வித்தல் நடக்காது. ஸோ சைனஸ் இருக்கு, எனக்கு அடுக்கு தும்மல் இருக்கு, காணிச்சுன்னா அச்சு தும்மல் போட்டுக்கிட்டே இருக்கேன், நான் இப்படி இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். ஆம்பல் பிள்ளைங்க கண்டிப்பா டெய்லியும் தலைக்கு குளிக்கணும். அப்பதான் உடம்பு குளிர்வித்தல்ங்கிறது நடக்கும். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, டெய்லி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு பேர் குளிர்வித்தல். குளிக்கிறது இல்ல. நன்றி.